முகஸ்துதி. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். முகஸ்துதி பண்ணுகிறவர்கள் சிறிது காலம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள். முகஸ்துதியினால் சந்தோஷப்படுகிறவர்கள் நிதானமாய் அமர்ந்து ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்ப்பார்கள். அப்போதுதான் முகஸ்துதி பண்ணுகிறவர்களின் மாய்மாலம் அவர்களுக்கு தெரிய வரும். முகஸ்துதி பண்ணுகிறவர்கள் உண்மையை மறைத்து பொய்யை ஊதுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையில் சத்தியம் இருக்காது. தங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக முகஸ்துதி பண்ணுவார்கள். தங்களுடைய காரியம் முடிந்த பின்பு யாரையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். கடிந்து கொள்கிறவனை யாரும் விரும்ப மாட்டார்கள். கடிந்து கொள்ளும் வார்த்தைகள் ஆரம்பத்தில் கசப்பாகவே இருக்கும். வார்த்தையினால் கடிந்து கொள்ளப்படுகிறவர்கள் தங்களுடைய தப்பிதங்களை நிதானித்து பார்ப்பார்கள். அப்போதுதான் தன்னை கடிந்து கொண்டவர்கள் தனக்கு மெய்யாகவே உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். ஆரம்பத்தில் அங்கீகாரம் பெறமாட்டான். முகஸ்துதி பண்ணுகிறவனோ ஆரம்பத்தில் அங்கீகாரம் பெறுவான், முடிவில் அங்கீகாரம் பெறமாட்டான். மருத்துவர் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை பண்ணும்போது நோயாளிக்கு வேதனையாய் இருக்கும். அவர் வேதனை தாங்க முடியாமல் மருத்துவரை சபிப்பார். காயத்திற்கு மருந்து கட்டும்போது காயம் பட்டவருக்கு வேதனையாகத்தான் இருக்கும். மருந்து கட்டினால்தான் புண் ஆறும். அறுவை சிகிச்சை செய்தால்தான் நோய் குணமாகும். இவையெல்லாம் ஆரம்பத்தில் வேதனையாக இருந்தாலும் முடிவில் வியாதி நீங்கி ஆரோக்கியமாக இருக்கலாம். மருத்துவர் தனக்கு சிகிச்சை செய்ததற்காக நோயாளி குணமான பின்பு அவரை வாழ்த்துவார். ஆரம்பத்தில் தூற்றியவர் முடிவில் வாழ்த்துவார். மருத்துவருக்கு நன்றி சொல்லுவார். வேதனை இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. மருந்து கட்டாமல் காயத்தை குணப்படுத்த முடியாது. இவை ஆரம்பத்தில் வேதனையாக இருந்தாலும் இவையே ஆரோக்கியத்திற்கு ஆரம்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவை நோக்கி பார்க்க வேண்டும். பல காரியங்கள் ஆரம்பத்தில் அற்பமாக இருக்கலாம், முடிவில் அவையே மகிமையாக இருக்கும்.